பிரைஸ் லாட் மக்களே, எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டோம்ல, அவங்களே நம்பிட்டு இருக்கோம்ல. வேதம் சொல்லுகிறது, எசையா 2:22 கூட, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆமாங்க, மேன்ஷனல் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ இருக்குங்களாங்க. இந்த ட்ரீயோட பழம் பார்த்தீங்கன்னா கிரீன் ஆப்பிள் மாதிரியே இருக்கும். நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அந்த செடி. அந்த ஆப்பிளை நீங்க சாப்பிடலாம் நினைச்சீங்கன்னா அவுட்டு. சரி, பழம் தான் எப்படி இருக்கே, அந்த மரத்தோடைய துண்டுகள் ஆச்சும் நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம ஃபயர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த புகைப்பட்டு நம்ம கண்ணு அவுட்டு. அதை சுத்தி வார்னிங் போர்டா வச்சிருப்பாங்களாம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகள்னால நாம நம்புற பர்சன் கண்டிப்பா மாறிட்டு இருப்பாங்க. ஸோ மாறிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி நினைச்சேன் இப்படி ஆயிட்டாங்க, அப்படி நினைச்சேன் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு புலம்புறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வார்னிங் பண்றேன், யாரையும் பிளைண்டா நம்பிடாதீங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, ஈஸியா நம்ம அடுத்தவங்களை ரொம்ப நம்பிடுவோம். ஆனா கடைசியில் ஆப்பு நம்மளுக்கு தாங்க. என்னதான் பாம்பிற்கு பால் வார்த்தாலும், தேளுக்கு தேனையே கொடுத்தாலும் அது கொட்டுமே தவிர அரவணைக்காது. நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. டேக் கேர்.